இன்னைக்கு டிஃபரெண்டான ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது வார் பிளஸ் சர்வைவல் மிக்ஸ் பண்ண ஒரு திரைப்படம். படத்தோட பேரு பீஸ்ட் ஆஃப் வார். மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சோல்ஜர்ஸ்லாம் கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது எனிமி ஃபிளைட் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ கடல்ல தவிச்சிட்டு இருக்க சில பேரை ஷார்க் வந்து வேட்டையாட ஆரம்பிக்குது. அந்த ஷார்க் கிட்ட இருந்தும் எனிமிஸ் கிட்ட இருந்தும் அந்த சோல்ஜர்ஸ்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு சுப்பீரியர் வந்து எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல்டுல வந்து டீம்மேட் தான் முக்கியம், நேஷன் அது எல்லாமே செகண்டரி தான். நம்மளையும் நம்ம டீம்மேட்டையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அந்த காட்டு வழிபாதை வழியா எல்லாருமே சீக்கிரம் கேம்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுப்பீரியர் போயிடுறாரு. ஸோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே மழையில வந்து அந்த காட்டு வழிபாதையில கேம்புக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வில்லுனால நடக்கவே முடியல. அவன் தான் கடைசியா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது டஸ்ன்னு ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். ஆனா அவன் கொஞ்சம் அரகண்டான ஆளு, ஹெல்ப் பண்ணாம அங்கிருந்து போயிடுறான். வில்லோ கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ என்ன பண்றான்னா தெரியாம புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிறான். ஆல்மோஸ்ட் புதக்குழிக்குள்ள முழுகிட்டான். அப்போ வந்து லியோன்னு ஒருத்த வந்து ஹெல்ப் பண்றான். லியோ தான் நம்ம படத்தோட ஹீரோ. கேம்ப்ல பாத்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸும் வந்து ரீச் ஆயிட்டாங்க. கடைசியா லியோவும் வில் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. லியோ வந்து வில்ல வந்து தாங்கி பிடிச்சி கூட்டு வந்துட்டு இருக்காரு. சுப்பீரியர் வந்து டைம் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்காரு. 5 4 3 2 1 சொல்றது கரெக்டா அவங்க உள்ள வந்துடுறாங்க. உடனே அந்த சுப்பீரியர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு லியோவை. டெஸ்க்கு கோவம் வந்தது, நாங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தோம், எங்களை விட்டுட்டு லாஸ்டா வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்றீங்களே அப்படின்ட்டு. உடனே அந்த சுப்பீரியர் சொல்றாரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு டீம்ல வந்து நம்ம டீம்மேட்டை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதை லியோ பண்ணதுனால அவனுக்கு ஆரஞ்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்பயே வந்து டஸ்க்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. தென் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இது சொல்லி தராங்க, எப்படி கிரைனைட்டை யூஸ் பண்ணணும், எப்படி வந்து பிளாஸ்ட் பண்ணணும், எப்படி அந்த ட்ராப்லாம் செட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா ட்ரைனிங் தராங்க. அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி தூங்கலாம் அப்படின்றத கூட அவங்க ட்ரைனிங்கா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது லியோக்கு வந்து அப்பப்போ சில ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வந்துட்டு போகும். ஸோ அது என்ன ஃபிளாஷ்பேக்னு நான் லேட்டரா சொல்றேன். ஸோ அப்படி ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டஸ் வந்து வேணும்ட்டே கூட இருந்த ஒருத்தவனை அடிச்சிடுறான். அடிச்சுட்டு தெரியாம கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே இதை பார்த்து லியோக்கு கோவம் வந்தது. லியோ போயிட்டு டஸ்ஸை வந்து காலில் தட்டி விட்டு சாரி தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே டஸ்ஸுக்கு செம கோவம் வந்து ரெண்டு பேரும் அங்கேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில கடைசியா பாத்தீங்கன்னா லியோ ஜெயிச்சிடுறான். இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா லியோ வந்து டஸ்ஸுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கப்புறம் ட்ரெயின் ஆன எல்லாருமே கப்பல்ல போயிட்டு இருக்காங்க சண்டைக்காக. அப்படி அவங்க கடல்ல போயிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமா எனிமியோட ஃபிளைட் வந்து அட்டாக் பண்ணுது. கிட்டத்தட்ட 6-7 கப்பல்ல 200-300 பேர் கிட்ட போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க இங்கேயும் செதறி போறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா லியோ தான் வில்ல சேவ் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் உயிர் பழிச்சு பார்க்கும்போது எல்லாருமே அங்க இங்கன்னு உடம்பெல்லாம் செதறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரோப்ளேன் வந்து இருக்கிற உயிரோட இருக்கிறவங்கள சில பேரை ஷூட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு கப்பலோட உடஞ்சு போன ஒரு ராஃப்ட் மேல ஏறி நிக்கிறாங்க. அவங்களோட ஒரு 6-7 பேரும் அந்த ராஃப்ட்ல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப யார் யார் இருக்குது பாத்தீங்கன்னா டஸ், வில், லியோ இந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். மீதி ஒரு 4 பேரும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 பேர் அந்த ராஃப்ட்ல இப்ப வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. வெயிட் பண்றதை தவிர ஃபுல்லா ஃபாகா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட எந்த ஃபுட்டுமே இல்ல. கொஞ்சம் பெட்ரோல் கேன்ஸும் ஒரு ரோப்பு அப்போ கிரைனைட் இது மட்டும் தான் இருக்கு அந்த ராஃப்ட்ல. கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட் இருக்கு. சரி அந்த போட்ல வந்து நம்ம எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஷார்க், ஒரு பெரிய ஷார்க் வந்து அவங்க முன்னாடி வருது. அந்த ஷார்க் வந்து ஒருத்தனை இழுத்துட்டும் போயிடுது. அப்போ லியோ வந்து ஷார்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி ஷார்க் வந்து ஒருத்தரை வேட்டையாடிச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாவடிக்கிற வரை இங்க இருந்து போகாது, நம்ம எல்லாரையும் வேட்டையாடிட்டு தான் போவோம். பிளட்டோட ஸ்மெல்லுக்கு தான் அது அட்ராக்ட் ஆகி இங்கேயே வருது, நம்மள சுத்தி சுத்தி வரும், அதோட ஹண்டிங் டெக்னிக் அது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சத்தமா பேசாதீங்க, சவுண்ட் தண்ணியில அதிகமா டிராவல் ஆகும், அதனால ஈஸியா அது அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு டஸ் வந்து உனக்கு எப்படி இவ்வளவு தெரியுது ஷார்க்கை பத்தி அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே வந்து லியோக்கு அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் பிளாஷ் ஆகும். அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அகைன் பாத்தீங்கன்னா ஷார்க் வந்து நைட்ல வருது. இங்க இருக்கிறவங்கள ஒருத்தரா அது இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. சோ அப்ப லியோ என்ன பண்றான்னா போட், அங்க தூரத்துல இருக்க போட்டை அவனே எடுக்க முடிவு பண்றான். தண்ணியில இறங்காம அங்கங்க சதுரு போயிருக்கிற பொருள்கள் மேலேயே காலை வச்சு அந்த போட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த போட்டு கிட்ட போயிடுறான். ஆல்மோஸ்ட் ஷார்க் வாயில மாட்டிருப்பான். ஆனா ஜஸ்ட் மிஸ், அவன் தப்பிச்சிடுறான்.
தப்பிச்சு அந்த போட்டை எடுத்துட்டு வராங்க ராஃப்ட்டுக்கு. ஸோ இவங்க கிட்ட இருக்க பெட்ரோலை அந்த போட்ல ஊற்றி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அது ஸ்டார்ட் ஆகல, ரிப்பேர்ல இருக்கு. அகைன் ஷார்க் அங்க அப்பியர் ஆகுது. அப்போ டஸ் வந்து கோவத்துல அந்த கிரைனேட்டை ஷார்க் மேல போட்டுடலாம் அப்படின்ட்டு கிரைனேட் எடுக்கிறான். உடனே லியோ வந்து தடுத்துறான். இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு கிரைனேட் தான், அதை வந்து கரெக்டான டைமுக்கு யூஸ் பண்ணோம், இப்போ போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு டஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிரைனேட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறான். அவன் மார்னிங் எழுந்துக்கும் போது தூக்கத்துல இருந்த அந்த டஸ்ட் கையில இருந்த கிரைனட் வந்து உருண்டு வந்துடும். லியோ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அந்த கிரைனட் வந்து இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கும். அதை பார்த்தவொன்னே அவன் என்ன பண்ணுவான்னா அவனே அந்த கிரைனட் மேல விழுந்து வெடிச்சு சதறிடுவான். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே லியோக்கு இன்னும் கோபம் ஆயிடும். டஸ்ட் மேல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கியே, நீயே ஒருத்தனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்புறம் எல்லாமே சால்வ் ஆகி எல்லாருமே அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இருக்காது, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவான்னா வில் வந்து நம்மளுடைய யூரினை குடிச்சே நம்ம வந்து 2-3 நாள் உயிர் வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லுவான். அதை கேட்டு எல்லாரும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் லியோ போய் அவன் வந்து அவனோட யூரினையை பிடிச்சி குடிப்பான். மற்றவங்களுக்குலாம் அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். இருந்தாலும் உயிர் பழக்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா யூரினை பிடிச்சி குடிப்பாங்க. அப்படி அவங்க எல்லாருமே குடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யும். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இதுவாயிடும், சே இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா மழை தண்ணியை குடிச்சிருக்கலாமேன்ட்டு. அண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மழை தண்ணியை சேர்த்து பிடிச்சி குடிப்பாங்க. அண்ட் இந்த டைம்ல தான் மறுபடியும் லியோக்கு அந்த விஷுவல்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலி லியோவோட ஃபிளாஷ்பேக் என்னன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி லியோவோட பையன் ஆர்ச்சியை வந்து இதே மாதிரி கடல்ல இருக்கும்போது ஒரு ஷார்க் இழுத்து கொன்னுடும். ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வருது. அதனால கடல்ல இருக்கும்போது அவன் பையன் ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கு. அதனால தான் ஷார்க்கை பத்தி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கு. இப்படி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் வருது. உடனே இவங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும், ஃபைனலி நம்ம எப்படியோ தப்பிக்க போறோம்னு. வந்தவங்க ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது எனிமியோட ஃபிளைட். ஸோ இவங்க எல்லாம் அந்த ஷூட் பண்ண ஆரம்பிச்சோன்னா டக்கு டக்குன்னு தண்ணியில குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தென் அந்த ஃபிளைட் போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா கூட இருக்க ஒருத்தனுக்கு அடிபட்டு பயங்கரமா ரத்தமா போயிட்டு இருக்கும். உடனே அவனை பிடிச்சி காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த போன ஃபிளைட் வந்து அகைன் திரும்ப ரிட்டர்ன் வரும். இப்போ லியோக்கு பயங்கர கோவம். லியோ வந்து இருக்கிற கன்னு எடுத்து அந்த ஃபிளைட்டை பார்த்து ஷூட் பண்ணுவான். அப்போ லியோ மேலேயும் ஒரு புல்லட் பட்டுரும். கூட இருந்தவங்க எல்லாம் கீழே வந்து குதிச்சிருவாங்க. ஸோ லக்கிலி லியோ வந்து அந்த ஃபிளைட்டை வந்து கன்லயே சுட்டு வீழ்த்திடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் வருவாங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா கூட இருந்த இன்னொருத்தன் இருக்க மாட்டான். லியோ, வில், டஸ் 3 பேர் தான் இப்போ இருப்பாங்களே. அதை பார்த்துட்டு லியோ கேட்பான், இன்னொருத்தன் அடிபட்டு இருந்தானே எங்க அவனையும் இழுத்துட்டு போன நீ அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா டஸ் என்ன பண்ணிருப்பானா, அவனை இழுத்துட்டு போயிட்டு அந்த சுறா கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அவனை மாட்டிட்டு இவன் வெளில வந்துட்டு இருப்பான். ஸோ இது தெரிஞ்ச உடனே லியோக்கும் டஸ்ஸுக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். ஒரு கட்டத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஷார்க் வந்து டஸ்ஸோட கையை அப்படியே கடிச்சு கவி இழுத்துட்டு போயிடும். ஸோ கொஞ்ச நேரத்துல இவங்களோட சண்டை எல்லாமே அமைதியாகி அப்படியே சைலண்டா எல்லாம் 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ டஸ் வந்து பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பான் லியோ கிட்ட, நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு. சோ எப்படியா இருந்தாலும் நம்ம செத்துருவோம் அப்படின்னு டஸ் நினைக்க ஆரம்பிச்சிருவான். உடனே லியோ வந்து நம்ம 3 பேரும் சாக மாட்டோம், கண்டிப்பா இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்ட்டு நம்பிக்கையா பேசிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல இருந்து தப்பிச்ச அந்த சோல்ஜர் வந்து போட்ல வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே இவங்க கிட்ட ஒரே ஒரு கிரைனட் தான் இப்ப பேலன்ஸ் இருக்கு. அந்த கிரைனட வில் கிட்ட கொடுத்து தூக்கி போடு அவன் மேல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து வில் யோசிச்சுட்டு இருப்பான், நம்மளே சாகுற நிலைமையில இருக்கும், ஆல்மோஸ்ட் அவனும் அப்படிதான் மாட்டிட்டு இருப்பான், இந்த டைம்ல எப்படி அவனை சாகடிக்கிறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். லியோ அட்வைஸ் பண்ணுவான், உன் டிசிஷனை சீக்கிரம் எடு, என்னதான் இருந்தாலும் அவன் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வில் என்ன பண்றது தெரியாம பாத்துக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் இங்க வந்துருவான். வந்து வில் கையில இருக்கிற அந்த கிரைனட தட்டி விட்டுருவான். அவனோட போட்ல போய் விழுந்துரும். தென் இவங்க 3 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல வில்லு லியோவாலையும் அவனை அடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி லியோ வந்து அடிபட்டு இருக்கான். வில்லுக்கும் அவ்வளவா ஸ்ட்ரென்த் இல்ல. அந்த டைம்ல டஸ் என்ன பண்ணுவான்னா, அவங்கிட்ட இருந்த ஒரு பெரிய கிரைனட் எடுத்து அதை வந்து வெடிக்க வச்சிருவான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வெடிச்சிருவாங்க. அண்ட் ஃபைனலி வில்லும் டஸ்ஸும் தண்ணியில குதிச்சு தப்பிச்சிருவாங்க. அந்த சோல்ஜர் எடுத்துட்டு வந்த போட்லயே 2 பேரும் ஏறி படுத்துப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் இறந்த பிளாஷ்பேக் வந்து லியோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அவன் அந்த போட்ல தான் அந்த கடைசி கிரைனடும் இருக்கும். டக்குன்னு அப்படியே போட்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துருவான். தண்ணிக்குள்ள விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஷார்க் வரும். அந்த ஷார்க்கு கிட்ட வர வெரி வெயிட் பண்ணி கரெக்டா அந்த ஷார்க் வாய்க்குள்ள அவன் பாம்பு வச்சுட்டு கையோட அப்படியே ஷார்க் வந்து பாம்பையும் சேர்த்து கவிட்டு போயிடும். கொஞ்சம் தூரம் போன உடனே ஷார்க் அப்படியே வெடிச்சு சதறிடும். அண்ட் இப்பதான் இவனுக்கு நிம்மதியா இருக்கும். அப்ப வந்து வில் வந்து அகைன் லியோவை இழுத்து போட்ல போட்டுருவான். லியோக்கு வந்து ஒரு கை போயிடுச்சு, ஆல்ரெடி புல்லட்டும் பட்டிருக்கு. வில்ல லியோவும் கடைசியா வந்து போட்ல அங்க இருந்து தப்பிச்சு போவாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படம் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.